ஆமோ ஆமையா. அம்மான்னு சொன்னா பார்வதி அம்மா காப்பாத்திருப்பா. ஒண்ணுக்கு வழியில என் மைனின்னு சொன்னா எங்க அக்காவை போய் காப்பாத்திருப்பா. அதாவது சொன்னானா கீழே விழும்போது செத்தேன்னு சொன்னா செத்தே போயிட்டான். அன்னைக்கே முடிஞ்சுதாய். அதுதான் சொல்லுவாங்க. இப்பவும் பாருங்க ஒரு கல்லு தட்டுனாலும் இந்த தூணுல வந்து ரெண்டு முட்டுனாலும் என்ன சொல்லணும்? செத்தேம்னு சொல்லக்கூடாது. என் தாயே மாறி அம்மா. பெரிய அம்மா. பெரியம்மான்னு சொன்னா எங்க அம்மா எங்க அப்பா கூட பிறந்தவ வந்து காப்பாத்திடுவா பாத்துக்கோ. ஏ தாயே முப்புடாதி. ஆமா. ஏ அம்மா ஏ அம்மா தாய் மாரியம்மா. தாய் பேர சொல்லணும். அப்படி சொல்லணும். ஆனா நம்ம கூட்டால எப்படி சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? ஏ சனியம் பிடிச்ச தூண பாரு. சனியம் பிடிச்ச கல்ல பாரு. அவன் ஒழுங்கா வர மாட்டான். நம்ம கண்ணை பெரடல வச்சுக்கிடுவான். ஆமா. இல்ல போன்ல வச்சுக்கிடுவோம். அதுதான் சொல்லுவாங்க வாக்கு சனியம் போக்கல. ஓ வாக்கு சனியம் போக்கலன்னு சொல்லுவாரு. நம்ம வாயில என்ன வருதோ அதான் நமக்கு நடக்கும். நானே என் வாயில தினமும் கோடீஸ்வரன் அவனும் சொல்லி தான் பாக்கேன். எங்க ஆகுது? நல்ல மனசோட இருந்து சொன்னா நல்லது. ஓ அப்படி வர இருக்குமா? ஆமா. சரியா போச்சு. அப்ப பகவானும் பார்வதியும் மீண்டும் எங்கு வருகிறார்கள் தெரியுமா? எங்கம்மா வருகிறார்கள்? அப்ப ஆண்டவன் தான் பகவானோ அம்மையான பார்வதியோ நாகலோக போதையோகே படியழக வார போதே ஆதிசக்தி பார்வதியா அத்தானே பகவானே அத்தானே பகவானே அருமை வார்த்தை சொல்ல கேளே அப்ப நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 8 கலசத்தையும் கொடுத்த போது நாகக்கண்ணி பெண்கொடியானவள் 40 நாள் அடைகாத்து 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில தாயாகப்பட்ட பொட்டலுரகாத்த பெரியம்மா மாரியம்மா எப்படி எப்படி வந்து பிறகுறா எப்படி அம்மா வந்து பிறகுறாள் தாயாகப்பட்ட 8 காளியர்களோ நாளையிலே செவ்வாய்க்கிழமையிலே சொல்பவரே
பேச்சு நட்ட பேச்சு காட்டுவானா பேச்சியம்மா மாய பேச்சு மன பேச்சு மையா பேச்சியம்மா பிறந்த பிள்ளை பிள்ளை மனம் வளர்ந்த பிள்ளை கொட்டார கரையதிலே பகவதியா வாசலிலே தெற்கு மூட்டை கலங்கதிலே திருவாச்சி மூடதிலே கோபுரத்தில ஒரு நிலையோ ஐயா குடிமரத்தில ஒரு நிலையோ நேரடியில ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ களவு செய்த புலையனையோ கருவறுத்த சொரலாயா புலையனோட குடும்பத்தையோ கருவறுத்த சொரலாயா முறுக்கு மீச முண்டகண்ணா மொல்லானிட்ட பல்லல்லகா ஆராளே பேச்சியம்மா பொட்டலூரு ஊருக்குள்ள புகழாக அமர்ந்தவரே தூக்கி வைக்கும் கால்களுக்கு சுத்தி பூ சல்லடமோ எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஈசமுள்ள சொரலாயா இருக்கலம் பூ சல்லடமோ குப்பியில சாராயா குடுவையில தென்னங்கல்ல சந்தேன கட்டையிலே சௌயிருந்து வேகுதப்பா பூவரச கட்டையிலே பொல்லாத சொரலாயா மனமிருந்து வேகுதப்பா இடுகாடு தன்னதிலே வேகுதையா கட்டையிலே பணமிருந்து வேகுதப்பா சவவாட பெணவாட சந்தனமா மணக்குதையே சவவாட பெணவாட உனக்கு சந்தனமா மணக்குதமா ஐயா முண்டமாக உருண்ட பிள்ளை உருக்க பிள்ளை உண்ட சாமி தாயு நல்ல மகனுமாக அணிய வேட்டை ஆடி வாரா தில்லைவன காடதிலே சொரலைக்கு தீஞ்சப்பணம் வேகுதையா தில்லைவன காடதிலே உனக்கு தீஞ்சப்பணம் வேகுதையோ வலதுபுற மீசையதே பல்லையம் போல் இருக்குதையா இடதுபுற மீசையதே எட்டி போல இருக்குதையா கொட்டார கரையதிலே பகவதியால் வாசலிலே கொட்டார கரையதிலே பகவதியா வாசலிலே மணி விளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டி சொடலாயா சுடரொளிவில் பிறந்த பிள்ளை சுடுகாட்டில் வளர்ந்த பிள்ளை தீச்சுடரில் பிறந்த பிள்ளை சுடரில் பிறந்த பிள்ளை சொடலையா தில்லைவனம் வளர்ந்த பிள்ளை தீச்சுடரில் பிறந்த பிள்ளை தில்லைவனம் வளர்ந்த பிள்ளை உனக்கு ஆறு நல்ல நிலையம் போட்டு ஐயாத்த சாம ஓட்டு போட்டு உனக்கு குப்பியில சாராயம் உனக்கு குடுவையில தென்னங்கள்ளு சவவாட பெணவாடு சந்தனமா மணக்குதையா சொடலைக்குத்தான் மணக்குதையா சவவாட பெணவாட சந்தனமா மணக்குதையா உனக்கு மையான கரையதிலே கரையதிலே
அப்போ அந்த நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் 12 வருஷம் தவம் இருந்தாங்க. பாம்பு பாத்தியா? ஆமா. அப்போ சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. ஆமா. நீ எப்படி பாமுளத்தோம்? ஏ வேலை நல்ல வேலையா அங்கீலோ. அதே போல பாம்பும் பாமுளத்தோம். சுசுங்க. சுசு இல்லமா. சரிப்பா. சரி. ஆண்டவனுடைய அருளாலே ஆமா ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தாங்க. ஆமா, நாகராஜ மன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் ஒரே ஒரு குழந்தைக்காக தவம் இருந்தார்களே. ஆனால் அவர்களுக்கு கிடைத்தது எப்படி 8 பிள்ளைகள். ஆமா, 8 பிள்ளைகள்னு சொல்லிட்டீல. சரி. 8 எங்கள மாதிரி வேட்டி சட்டை போட்ட பிள்ளைகளா? இல்லப்பா, கிடையாது. 8 பெண் குழந்தைகள். ஆமா, 8 பாவாடை தாவணி கட்டின பிள்ளை பாத்துக்கோ. ஆமா, 8 பெண் பிள்ளைகள். ஆமா. பெண் குழந்தைன்னு சொன்னா எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? பெண்கள பெருத்த கலப்பா. மிக பெருத்த கலதாய். ஆமா, அந்த காலத்துல தான் சொல்லி இருக்கேன். என்னன்னு சொல்லி இருக்கேன்? 5 பொட்ட பிள்ளையா இருந்தா ஆமா, அரசனும் ஆண்டி ஆயிரம்னு சொல்லி இருக்கேன். அரசனும் ஆண்டி ஆயிரம்னு சொன்னா கோடீஸ்வரனா இருந்தாலும் 5 கெட்டி கிடக்க முன்ன திருவோடு எடுக்க வச்சிருவாங்க. அது ஒரு பைத்தியக்கார காலம். எனக்கெல்லாம் ஆத்தா புண்ணியத்துல ஒரு 2-3 கல்யாணம் முடிஞ்சு ஒரு 8 பொம்பளை பிள்ளை தந்தா நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு பொட்டலூர்ல ஒரு வில்லு, அங்க சத்திரத்துல ஒரு வில்லு, இன்னைக்கு பக்கம் கடையத்துல ஒரு வில்லு, அதுக்கு அங்க சில்ல பிள்ளை குளத்துல வந்து மாரியம்மன் கோயில ஒரு வில்லு. 8 செட்டு வச்சு அழகா நடத்தும் பாத்துக்கோ. இருந்த இடத்துல இருந்து சாப்பிடலாம். நல்லா சம்பாதிச்சிடலாம். ஆத்தா புண்ணியத்துல நடக்குமான்னு தெரியல. கண்டிப்பா 4-3 போதும். 4-3க்கும் ஒரு 8 பிள்ளைகள் போதும். பக்குவமா இருக்கும் தாய். ஆமா, உன் பேரை சொல்லி கிடைக்கட்டும். அப்ப ஆண்டவனுடைய அருளாலே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் அவள் நாகக்கண்ணி பெண்கொடியானவளுக்கும் 8 பெண் பிள்ளைகள் பிறந்தது. ஆமா, 8 அழகான பெண் குழந்தைகள் தாய். தாயும் தகப்பனும் எப்படி இருக்காங்க தெரியுமா? தாயும் தகப்பனையும் பார்த்துட்டேனா அடேங்கப்பா. உடம்பு எல்லாம் பாம்பின் தோற்றம்.
தோற்றம். ஆமா, உடம்பு எல்லாம் பாம்பே மாதிரி, தலை மட்டும் மனிதர்கள் போல இருக்கிறது. உடம்பு எல்லாம் நாகத்தின் தோற்றம். சரி, தலைய பாத்தீங்கன்னு சொன்னா மனிதர்களை போல இருக்கிறது. ஆமா, பாம்பும் மனிதர்களும் கலந்த கலவையா இருக்கு. ஆமா. சரி, அவர்களுக்கு பிறந்த பிள்ளையானது ஆமோ அம்மையா அம்மா பார்வதியின் சக்தியோட அம்சத்துல இருக்குப்பா. ஏங்கப்பா, ஆமா, அவ்வளவு அழகுதாயி. சரி சரி, அப்போ 8 பிள்ளைகள் பிறந்தபோது ஆமோ அம்மையா பிள்ளைய பெத்தாலும் போதுமா? சரி, பிள்ளைய பேணி வளர்க்க தெரியணும். பிள்ளைய பெத்தா மட்டும் போதுமா? தான் இங்க பாரு, மொட்டை ஓட்டு, ஐயோ காலங்கத்துல காது குத்தி மொக்காம அப்படியே இருக்கா. ஆமா, சரி. அப்போ பிறந்த 8 பிள்ளைகளுக்கும் தாய் அமிர்தம் கொடுக்கணும். ஆமா, பிறந்தது ஒரு 8 குழந்தைகளுக்கும் தாய் அமிர்தம் கொடுக்கணும். ஆனால் தாயின் தகப்பன் எப்படி இருக்காங்க? நாகத்தின் வடிவத்தில் இருக்கிறாங்க. தாயும் தகப்பனும் நம்மளே போல இருந்தாருன்னு சொன்னா தாய் அமிர்தம் கொடுக்கலாம். ஆனா அக்கா தங்கச்சி 8 பேருக்கும் தாய் தகப்பன் பாம்பு போல இருக்கிறார்கள். அந்த நாகத்தின் வயித்துல இருந்து என்னதான் கொடுத்தாலும், ஆமா, என்னதான் கொடுத்தாலும் விஷத்துக்கு தான் தாய் சமமாகும். விஷம் தான் பாருங்களேன். என்ன 2 லிட்டர் விஷத்துல, சரி, ஆமா, 1 கோடி லிட்டர் பாலை ஊத்துனாலும் அது விஷம் தான் தாய். விஷம் தான். ஆமா, 1 கோடி லிட்டர் பால்ல சரி, ஒரு சொட்டு விஷத்தை ஊத்துனாலும் விஷம் தான். விஷம் தான்ப்பா. அதனால ஒண்ணு வாங்கி என்ன சாப்பிட்டு. சரி, அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைக்கு இறை தேட வேணும் என்று, பிறந்தது ஒரு அக்கா தங்களுக்கு இறக்கை தேட வேணும் என்று சொல்லி எங்கு வருகிறார்கள்? எங்குமா போக போறாங்க? அந்த நாகராஜ மன்னவரும் நாகக்கண்ணி பெண் கோடியா அந்த நாகலோகம் தான் கடந்து நலமுடனே ஏகி வாரா. அப்போ எங்கே ஏகி வாரா, எங்கே ஏகி வாரா, அந்த ஏற்றதொரு இருபிழலோ எங்கே ஏகி வாரா, எங்கே ஏகி வாரா, ஏற்றதொரு இருபர்களோ. அப்போ நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகக்கண்ணி பெண்கொடியானவன் கணவனும் மனைவியும் பிள்ளைக்கு இறை தேட வேண்டும் என்று சந்தனமாஞ்சோலைக்கு வருகிறார். சந்தனமாஞ்சோலைக்கு வருகிற அக்கா தங்க 8 பேருக்கு இறை தேடணும்னு சொல்லி. ஆமா, சரி. நாகராஜன் தேனை தட்ட நாகக்கண்ணி தேன் சுரக்க தேனை சுரந்து கொண்டு நாகலோகத்திற்கே வருகிறார். சரி. முதலாவது பிறந்தாலே என் தாயாகப்பட்ட பெரிய அம்மா அவளை அழைத்து வாளாலே தேன் எடுத்து வாயதுல ஊட்டுறா. சரி. நாகம் தானே, ஆமா, கை காலு கிடையாது. நம்மள போல காலு கை கிடையாது. ஆமா, அதுவே வயித்தால போய்கிட்டு இருக்கு பாத்தியா? என்னது வயித்தாலன்னு சொன்னா நீ சிரிக்காதம்மா, வயிறை வச்சு ஊந்து போய்கிட்டு இருக்கு பாத்தியா? ஊர்ந்து போகும், காலு கை கிடையாது. ஆமா, பாவம் என்ன செய்யும்? அப்படித்தான் போக முடியும். வாளாலே தேன் எடுத்து வாயதிலே ஊட்டி, எங்க மைனி மாதிரி காலு கை இருந்துச்சுன்னு சொன்னா சரி கையில எடுத்து ஊட்டி இருக்கும். ஆமா, கண்டாலே என்ன பாவம் முடிஞ்சதுல காலு கை படைக்கலாம்னவன். அப்பா அக்கா தங்க 8 பேர்களும் எப்படி வளர்த்து வருகிறாள்? எப்படியம்மா வளர்த்து வருகிறாள்? அங்க பாலூட்டி நீராட்டி பவுசுடனே வளர்த்து வாராள். சீராட்டி பவுசுடனே வளர்த்து வாராள். தாராட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வாராள். தாலாட்டி ரோராட்டி தயவுடனே வளர்த்து வாராள். நாலு ஒரு மேனியுமா, நாலு ஒரு மேனியுமா, அங்கே பொழுது ஒரு வனமுமா, மேனியுமா, மேனியுமா, பொழுது ஒரு வரமுமா. அங்கே ஊட்டி நல்ல வளர்ந்து வாரா, வளர்த்து வாரா. உடம்பு எல்லாம் ஊருகே வளர்த்து வளர்ந்து வாரா, வளர்த்து வாரா. அங்க தேச்சி நல்ல வளர்த்து வாரா.
மாட்டா. தண்டை கால்கள் நோகும் என்று தண்டை கால்கள் நோகும் என்று சொல்லி பூமியிலே விட்டோமானால் பொற்பாதம் நோகும் என்று பொற்பாதங்கள் நோகும் என்று அருமை பெருமையாகவே வளர்த்து வருகிறார். என்னப்பா கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷத்துல ஒரு 5-6 பிள்ளை பிறந்துச்சுன்னு வச்சுக்கேன். சரி சும்மா மாட்டுக்குட்டியை பத்தின மாதிரி பத்தி விட்டு போயிருவா பாத்துக்கோ. பத்தி விட்டுருவா. அவளே தவமா தவறுந்து மாரியம்மன் கோயில புருஷனை மல்லாக்க படுக்க போட்டு மாவளுக்கு எடுத்து தவமா தவறுந்து பிறந்த பிள்ளை 12 வருஷம் தவம் இருந்தாங்க. கீழே விட்டோம்னு சொன்னா பொற்பாதங்கள் நோகும் என்று சொல்லி தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்திருக்காமா. ஆமா தோளிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்தினா எப்படி என்னப்பா சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருமா. சரி ஊசிமணி பாசிக்கு எவ்வளவு அழகா கட்டிருப்பா பாத்துக்கோ. அண்ணா இருக்கா பாத்தியா மொட்டை பாசு அவளெல்லாம் கீழே விட்டா பொற்பாதம் நோகும்னு சொல்லி ஒரு சேலை எப்படி கட்டிருப்பா பாத்துக்கோ. இந்த தோளுக்கும் இந்த இடுப்புக்கும் அதுல தூக்கி பிள்ளைய போட்டு சங்கடு சங்கடுன்னு நடப்பா. அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வராது. ஒரு நோய் வராது. கொடுத்து வச்ச புண்ணியம். நம்ம ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் என்னதான் செய்யணும் ஐக்ரௌண்ட் தான் போண்டி இருக்கு. ஆமா என்ன செய்ய ஆத்தா வைத்தது அப்படி இருக்கு. சரி அதுதான் தோளதிலே தொட்டில் கட்டி தொடையதிலே நடைபெறத்துன்னு சொல்லியிருக்கான். அப்படி அது ஒரு பைத்தியக்கார காலம் அப்படி கட்டி இருக்கா. சரி இப்பெல்லாம் பாரு நான் பிறக்கும் போது என் தொட்டில் எப்படி அடிச்சு தெரியுமா 1999 நான் ஆன தொட்டில் மேக்கும் கிழக்கும் அடிச்சு தெற்கு வடக்கும் அடிச்சு. சரி என் மருமம் இருக்கார நான் இருக்காரு பாரு என் மாமா என் மாமாவோட பையன் எத்தனூண்டி இருக்கான். எப்படி சின்ன பையன் பாத்து சின்ன பிள்ளை அவன் வீட்டுல தொட்டில் எப்படி இருக்குமா இருக்கு. எப்படி மேலும் கீழும் ஆடுதுதா. சரி மேலும் கீழும்னா எப்படி ஸ்ப்ரிங் தொட்டில். ஸ்ப்ரிங் தொட்டில் என்ன தொட்டில் ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்மா அது எப்படி தெரியுமா அதோட மகிமையே தனி. என்ன ஒரு தரம் அவன் வீட்டம்மா வந்து ஆட்டி விட்டு கூட பாத்துக்கோ. எங்க அத்தை ஒரு தரம் ஆட்டி விட்டு சோறு 5 ரூபா பாதகத்தி. சரி 2ஆம் தரம் ஆட்டி விட்டு குழம்பு 5 ரூபா பாதகத்தி குழம்பு. 3ஆவது தரம் ஆட்டி விட்டு ஒரு சீரியலை பாத்துட்டு வந்துருவா. 4ஆம் தரம் பிள்ளை வந்து எட்டி பாப்பா. பிள்ளை எப்படி இருக்கும் குடிச்ச பால பூரா வாய் வலி கக்கி கண்ணு நில குத்தி படுத்து கிடக்கும். ஐயோ என் பிள்ளை பாச்சே ஐயோ அது வரைக்கும் தெரியாது பிள்ளை அருமை தெரியாது. ஏன்னா சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா பாதகத்தி சீரியலை கண்டா பிள்ளைய கூட மறந்துருதா. என்ன செய்ய அதுல நாளைக்கு என்ன சம்பவம் நடக்கும். அத்தை புருஷனை டைவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் பாத்துக்கிட்டு இருக்கா. ஏதோ நாடகம் வருதாமா என்ன சத்தியா அதி விரைவில் அப்படின்னு போட்டிருக்க ஒரு நாடகம். அந்த நாடகம் என்ன குத்து பண்ண போதும் ஏன் பாக்கும்போது நம்ம மக்கள் பார்க்காம இருப்பாங்க கூட அந்த நாளைக்கு கூட பாடுபட்டு போதாதா நாடகம் வேறையம்மா. சரி மணி போமா. அப்போ அட்டகாளி 8 பேர்களும் எப்படி எப்படி வந்து பிறந்திருக்கிறாள். எப்படி எப்படி அம்மா பிறந்திருக்கிறா. என் தாயாகப்பட்ட மாரியம்மா முப்புடாதி முத்தார செல்வி பெரிய அம்மாள். எங்க அம்மா பெரியம்மா. ஆமா எப்படி பிறந்தா தெரியுமா. எப்படி அம்மா பிறந்திருக்கிறா. ஏ வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலை முடியா. வீரப்பெல்லாம் விரிசடையா விரித்தாடும் தலை முடியா. கோரவாயம் கோரப்பெல்லாம் கோவக்காரி முத்தாரம்மா. கோரவாயம் கோரப்பெல்லாம் கோரவாயம் முத்தாரம்மா. அவளுக்கு நாக வந்து கொடபிடிக்கே நாக வந்து கொடபிடிக்கே கொடபிடிக்கே மாரியம்மா மாரியம்மா. உனக்கு நல்ல பாம்பு தாளாட்டு நல்ல பாம்பு தாளாட்டு. நாக வந்து கொடபிடிக்கே நாக வந்து கொடபிடிக்கே கொடபிடிக்கே. அவளுக்கு நல்ல பாம்பு தாளாட்டு நல்ல பாம்பு தாளாட்டு. அவ புனல்ல சடையழகி அந்த ஹரிராமன் தங்கையவா. அவளுக்கு பாம்பிருந்து படம் எடுக்கும் இந்த பக்தரெல்லாம் கொலவோடு. அவ ஆங்காரி ஓங்காரி ஆங்காரி ஓங்காரி ஏ ஓங்காரி ஓங்காரி. அவ 1008 சொருபக்காரி 1008 சொருபக்காரி. ஆங்காரி ஓங்காரி ஆங்காரி ஓங்காரி ஓங்காரி. 1008 சொருபக்காரி 1008 சொருபக்காரி. ஆத்தா எப்படி பிறந்தாப்பா. எப்படி பிறக்கா. வீர பல்லு விரு சடையோட பிறந்தா. நம்மள போல அரிசி வித மாதிரி எல்லாம் இருக்காது. உங்கள போல பூசணி வித மாதிரி இருக்காது. ஒரு பல்லு மேல கெத்து பல்லமா போ இல்ல அப்படி கிடையாதுமா. என்ன வீர பல்லு விரிசடையோடு பிறந்திருக்கா. சரி 2 சைடு இருக்கு சிங்க பல்ல. ஆமா அப்பு சடையழகி அவ ஆங்கார கோவக்காரி. அவ ஆங்கார கோவக்காரி எங்க அம்மா பெரியம்மா. அவளுக்கு நாகம் கொட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்டு. ஆமோ அம்மையா. ஆங்காரி ஓங்காரி அவ 1008
விளையாட்டு சொருவக்காரி. சொருவத்தை எடுத்தோம்னு சொன்னா மக்கா தாங்குமா? ஆமா தாங்காதுல்ல தாய், தாங்காதுல்ல. அவ அட்டகாளி 8 பேர்ல முதலாவது பிறந்தாள்ல. யாரு யாரு யாரு? என் தாயாகப்பட்ட பெரிய அம்மா. பெரிய அம்மா. அவதான் மூத்தவா. சரி. அவ 3 முகத்தோட இருக்காள். அவ யாரு? யாரு யாரு 3 முகத்தோட இருக்கிறாள்? அவதான் என் தாயாகப்பட்ட முப்பிடாதி அம்மா. என் தாயாகப்பட்ட முப்பிடாதி அம்மா. ஆமா. சரி. ஈராத்து மத்தியில இருக்கன்குடியில ஓட்ட கட்டி இருக்காள்ல. அவதான் என் தாயாகப்பட்ட மாரியம்மா. அவதான் என் தாயாகப்பட்ட இருக்கங்குடி மாரியம்மா. ஆமா. குலசையிலே குடிகொண்டு இருக்கிறாளே என் தாயாகப்பட்ட முத்தார செல்வி. சரி. அப்படி உச்சியில கண்ணோட இருக்காள்ல. மைனியா. அவதான் என் தாயாகப்பட்ட உச்சி இனி மகாளி. அவதான் என் தாயாகப்பட்ட உச்சினி மகாளி தாயி. ஆமா. சரி. கருமாரி, அக்கினி மாரி, தீச்சட்டி மாரி, பூச்சட்டி மாரி. அதுல ஒருத்திய சொன்னீல. யாரு? கருமாரி. சரி. பாக்கத்தம்மா கருப்பா இருக்கா. ஆமா. ஆனா உருவம் எடுத்தான்னு நினைச்சுக்கேன். ஒரு மாதிரி. அடேங்கப்பா அன்னைக்கு பார்த்தேன் அந்த ஊர்ல. சரி. தாங்காது தாங்காது இந்த பூமி தாங்காது. அந்த ஆட்டம் ஆடுவாப்பா. ஆடுது இப்படி காலை தூக்கி வச்சா பாத்துக்கோ. சரி. மழை பிச்சிட்டு போயிடுது. பிச்சிட்டு போயிடுது. என்ன செய்யாவா? அவ்வளவு பெரிய ஆளுமாவா? ஆமா. சரி. அட்டகாளி 8 பேர்களும் அப்படி வறுமையாக இருந்து கொண்டிருக்கும் போது நாகராஜரும் நாகக்கண்ணியும் பார்த்தார்கள். சரி. ஏ அம்மா பெரிய அம்மாள். ஏ அம்மா மாரியம்மா முப்புடாதி, சந்தன மாரி முத்தாரம்மா முப்புடாதி எல்லாரையும் அழைத்தா. என்னம்மா? நானும் அப்பாவும் இறை தேட போறோம். போயிட்டு வாங்க. எனக்கு சின்ன பிள்ளைய பாத்தீங்களா? சரி. கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசும். அவ எப்பவுமே திக்குவா. பசமும் சரியா தேய்ச்சிருக்க மாட்டா. அதனால கொஞ்சம் திக்கி திக்கி பேசும். ஆமா. போயிட்டு வாங்கம்மா. மூத்தவளா இருக்காள்ல என் தாயாகப்பட்ட பெரிய அம்மா. ஆமா. நீதான் உன் தங்கச்சி 7 பேரையும் பத்திரமா பாத்துக்கிடணும். சரிம்மா. நானும் அப்பாவும் இறை தேட போறோம். சரி. என்று தாயும் தகப்பனும் இறை தேட சென்ற பின்பு இறை தேட சென்ற பின்பு அந்த நாகலோக பட்டணத்துல புத்துக்குள்ள இருக்க அக்கா தங்கச்சி 8 பேரும். ஆமா. அக்கா தங்கச்சி 8 பேரும். ஆமா. சரி. அப்பந்தான் பார்த்தா முப்புடாதி. ஆமோ ஆமையா. ஏ அக்கா மாரியம்மா காளியம்மா. ஏ தாயே உச்சினி மகாளி. புத்துக்குள்ள இருந்து எனக்கு போர் அடிக்கிக்கா. எனக்கு ஒரே இடத்துல இருந்து போர் அடிச்சுக்கா. ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமா? எவ்வளவு நேரம் தான் இதுல சரியா? அவ எங்க வருவா? மஞ்சள் தச்சு நல்லா குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்திருக்காளே. ஆமா. அவ எங்க விளையாட வர? ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோமாக்கா? அக்கா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என்ன? யார் கை தூக்குனா? யாரு? மாரியம்மா கை தூக்குதா. மாரியம்மா. ஏ அக்கா நம்ம பல்லாங்குழி விளையாடுவோமானே அக்கா? வேண்டாம்க்கா. அதுக்கு முத்தாரம்மா சொல்லுதா, நீ செவிச்சுக்கிட்டே இருப்ப லூசு, நான் துவாத்துக்கிட்டே இருப்பேன். நம்ம வேற ஏதாச்சும் விளையாட்டு விளையாடுவோம். வேற விளையாட்டு. அக்கா நொண்டி அடிச்சு விளையாடுவோமா? நொண்டி அடிக்கணுமோ? நொண்டி அடிக்கணும்லமா. சரி. ஒத்த கால பின்ன வச்சிட்டு நொண்டி அடிக்கணுமா? நொண்டி அடிக்கணும். ஆமா. அது சொல்லுதா எனக்கு கால்லாம் வலிக்குமா? வலிக்கும். நம்ம வேற ஏதாவது விளையாட்டு விளையாடுவோம்னு கேட்க. ஆமா. அதுக்கு என்ன சொல்லுதா பாரு. என்ன சொல்லுறா? அக்கா கண்ணாமூச்சி விளையாடுவோமா? ஏ தாயி, என்ன? நீ தொலைஞ்சு போயிட்டனா உன்ற அம்மனுக்கு உன் அப்பனுக்கு பதில் சொல்ல முடியாது. கடலுக்குள்ள தள்ளி போட்டுருவா. கல்ல கட்டி கடல் ஆத்தால ஆத்து போடுவா. என்ன புத்துக்கு வெளியே கடல் இருக்குமா? ஆமாவா ஐயா. பார்த்து பதனமா இருக்கு. என்ன விளையாட்டுக்கா விளையாடலாம்னு கேக்கும்போது அப்பதான் பார்த்தா முப்புடாதி. என்ன சொல்லுகிறா? ஏ அக்கா மாரியம்மா காளியம்மா, நம்ம அக்கா தங்கச்சி 8 பேரும் கும்மி அடிச்சு கொலவை போட்டு விளையாடுவோமா? இப்ப சொன்னியே இது விவரமான விஷயமா? ஆத்தா முத தடவை விளையாண்ட விளையாட்டு. ஆமாவா ஐயா. கும்மி அடிச்ச விளையாட்டு. ஓ, முத திருப்பு விளையாண்ட விளையாட்டே கும்மி பாட்டு நிகழ்ச்சி. அதுக்கு தான் எல்லா கோயிலையும் கும்மி அடிக்காங்க. நான் முத படிக்கட்டுமான்னு யார் தெரியுமா வரா? யாரு? சந்தன மாதிரி வரா. சரி. நான் அவ எப்படி படிக்க தெரியுமா? எப்படி படிக்கிறா? என்ன? நான் கும்மி படிக்க நீங்க எல்லாரும் கும்மி அடிக்கணும் முந்திரி கொட்ட மாதிரி வந்தா. என்ன படிச்சா? நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியே தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. நான் கேட்டதிலே அவள் வார்த்தையே தான் ஒரு கவிதை என்பே, ஒரு கவிதை என்பே. அக்கா இதாக்கா கும்மி பாட்டு. அப்ப இது கிடையாதா? இல்லக்கா. இதுதாங்க டெய்லி ஜெயமக்ஸ்ல ஓடுது. ஏ அக்கா பெரியம்மா, என்ன? நீ கும்மி பாட்டு படி. சரி. மாரியம்மா பக்க பாட்டு பாடுவா. சரி. நாங்க அக்கா தங்கச்சி 6 பேரும் கும்மி அடிச்சு கொலவை போடுதோம். அப்ப எனக்கு பாட்டு படிக்க தெரியாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமா. என்று சொல்லி அக்கா தங்க 8 பேரும் புத்தை விட்டு வெளியே வந்து ஆமையா எப்படி கும்மி அடித்து கொலவை போட்டு விளையாடுகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா விளையாடுகிறாள்? பொழுதண்ணன் நன்னாதீனம்